ஹாய், இன்றைக்கி என்ன டின்னர் பார்க்கலாம் வாங்க. டின்னர் வீடியோ தான் இன்றைக்கி எடுக்கலாம், விளாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு டின்னருக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். இன்றைக்கி சப்பாத்தி பண்ணிட்டு குருமா பண்ணலான்னு நினச்சேன்னா பயங்கர ஹீட்டாக இருக்குது, முடியல, உடம்பு பயங்கர ஹீட்டாக இருக்குது, ப்ளஸ் வெளியிலையும் பயங்கர ஹீட்டாக இருக்குது. கிச்சனில் நிற்கவே முடியாது சப்பாத்தி பண்ணுறதுக்கெலாம். சரி, அதனால் யோசிச்சுட்டு தோசை சப்பாத்தி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். சாரி, உளர்றேன்னு நினைக்கிறேன். தோசையும் குருமாவும் பண்ணிக்கலான்ட்டு வந்தேன். அது சொல்கிறது போல் தோசை சப்பாத்தி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன். சாரி. தோசையை பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி க்ரீன் பீஸ் இருக்குது, ரெண்டுத்தையும் போட்டு ஒரு குருமா வச்சிடலாம். குருமா வச்சுட்டு தோசை ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் மிளகாப்பொடி கம்மியாக போட்டு குருமா வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகாய் நல்லா சுருக்குன்னு காரமாக இருக்குது, அதை வச்சு ஒரு குருமா வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா க்ரீன் பீஸ் வந்து நான் ஆல்ரெடி ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்கேன், அதை வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டுருக்கேன். வாங்க போய் பண்ணலாம் எப்படின்னு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்து ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என்னன்னு பாருங்கள். நீங்கள் பாருங்க, உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. இது ஒர்த் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே பெருசாகவும் இருக்குது. நல்லா அரைக்கிறதுக்கு வாட்டமாக இந்த மாதிரி நல்லா அரைக்கலாம் வச்சு. 480 ரூபா, அது 500 நியர்லி வாங்கினது. சூப்பராக இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அம்மி தான் ஆல்மோஸ்ட் இதுவும், அப்படி தான் எனக்கு தோணுது. இதனால வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம எதாவது பவுடர் பண்ணணும், எதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா சம்டைம்ஸ் டக்குன்னு பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணும்னா மீஷோவில் போய் செக் பண்ணுங்கள், நிறைய இருக்குது மீஷோவில். எப்படி கலகலான்னு இருக்க போகிறேன். அப்படி தான் ஸ்டீல் பாத்திரத்தில் நல்லா சுட தண்ணியில் பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சோம்னா அப்படியே இருக்கும். பாருங்க எவ்வளோ சவுண்டு வருதுன்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டீலில் தான் எடுத்து வைக்கணும். க்ரீன் பீஸ் நல்லா பச்சை, இந்த க்ரீன் பீஸ் சீசன் இருக்க சொல்ல வாங்கி இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சிட்டோம்னா ஸ்டீல் டப்பாவில் ஹாட் வாட்டரில் பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா இப்படி கல் மாதிரி இருக்கும். சும்மா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போதும். ரொம்பலாம் வச்சுட்டு அது அப்படியே மீந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அது சாப்பிடவே ஆள் இல்லாமல் போயிடுது. எனக்கு ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்கு அது அந்த அளவுக்கு பெருசாக ஒத்து வரல. ஒரு உருளைக்கிழங்கு இவ்வளோ க்ரீன் பீஸ் போட்டு வைக்கலாம். அந்த சில்னஸ்லேயே போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு கூட க்ரீன் பீஸு. இப்போ கொஞ்சம் தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பழுத்து வருது, ஓரளவுக்கு வருது. முதல்ல நடுக்கு ஒரு மாதிரி காயாக இருந்தது. இப்போ எவ்வளோ பரவாயில்ல, பெட்டர். வெங்காயம் ஒன்றே தான் எடுத்துருக்கேன், பெரிய வெங்காயமாக. ஒரே ஒரு ஆனியன் தான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய ஆனியனாக இருக்குது, அதுவே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி இருக்குது, அரைச்சி வச்சுருக்கேன், அது இருக்குது, அதை அப்படியே வச்சு போட்டுக்க. ஆயில் போட்டாச்சு. ஆயில் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் சும்மா குட்டி குட்டியாக பட்டை, லவங்கம் 2, சோம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொரியட்டும். நல்லா கரம் மசாலாலாம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கினா இந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், பெருசான்னு வச்சுக்கோங்களேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா பிரச்சனையே இல்லை. எது பண்ணனாலும் டக்குன்னு எடுத்து பண்ணிடலாம். இல்லைன்னா அது அரைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. அந்த பச்சை வாசனை போகணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த இது பண்ணாலுமே எங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து பச்சை வாசனை போகிறவரில் கொஞ்சம் வதக்கிட்டிங்கனாவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு நம்ம அழுத்தி இந்த மாதிரி விட்டால் தான் வதங்குது. கொஞ்ச நேரம் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி அப்படி பச்சையாக தான் இருக்குது, வேகலாம் வைக்கல.
அப்படியே போட வேண்டியது தான். போட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டுட்டு நல்லா வேகட்டும்னு விடுவோம். அப்புறம் தேங்காய் அரைச்சி மசாலா ஊற்ற வேண்டியது. லைட்டாக வதங்கினாவே போதும். மஞ்சள் பொடி நம்ம வீட்டில் அரைக்கிறோம் இல்லையா, தனியா மிளகா போட்டு அது குழம்பு மிளகா பொடி கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், போதும் அதுவே. ஏன்னா நான் பச்சை மிளகாவில் தான் காரத்தை ஏற்றப்போகிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. அது அப்படியே வேகட்டும். தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி இருக்கட்டும். ஏன்னா நம்ம தேங்காய் விழுது போட போகிறோம் இல்லையா, திக்னஸ் வந்துடும். அவ்வளோதான். இது நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தேங்காய் 2 பச்சை மிளகா, காரம் நிறைய இருக்குது பச்சை மிளகாவில், அதனால 2 போதும். கொஞ்சம் சோம்பு, நல்ல காய், உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்படியே வேணும்னாலும் சாப்பிடலாம். நம்ம குருமா தான் வைக்கிறோம், அதனால் அரைச்சோம் இல்லையா, சோம்பு, தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நான் உடச்சக்கடலை பொட்டுக்கடலைலாம் போட மாட்டேன். ஜஸ்ட் இது மட்டும்தான் போட்டுட்டு அவ்வளோதான். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோன்னு சொல்லி ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி. கொஞ்சம் கொதிக்கணும், கொதிச்சாதான் அது நல்லா வரும். அவ்வளவுதான், உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி. சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது சப்பாத்தியோட, இடியாப்பம், நெக்ஸ்ட் தோசை, பூரி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, பார்க்கவே கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. உங்களுக்கு பிடிச்சா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் தோசை தான் ஊற்ற போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த குருமா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லை, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது தோசை, குருமா, இட்லி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா போகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். நான்வெஜ் வீடியோஸ்லாம் நிறையவே இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ட்ரை பண்ணி பாருங்கள். இது பூரியோட கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் பூரி தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.